ஹாய் பூ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன நான் வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? இனிமே நானும் சொல்லுவேன் பூ. அந்த சின்ன பொண்ணு சொன்னா நீங்கள் எல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க. இதே நான் சொன்னால் நீங்கள் எல்லாம் கேட்பீங்க. நான் என்ன சொல்ல போகிறேன் உங்களுக்கு எல்லாரும் இப்பயே தெரிஞ்சிருக்கும் பூ. அது என்னன்னா, நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க பூ. அப்போதான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ போகிற நம்ம மேரேஜ் சீரியஸ் எப்படி இருக்குன்னு அப்படியே கமெண்டில் சொல்லிட்டு போங்க பூ. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி சமந்தி, நீங்கள் வீட்டுக்கு பார்த்து போயிட்டு வாங்க. வேணா எங்களோட கார்லேயே வந்து இறங்கிடுறீங்களா? ஒரு கார் எக்ஸ்ட்ரா தான் வந்திருக்கோம், வந்து இறங்கிடலா? இல்லை மைனியும், நாங்களும் கொஞ்சம் தொகைலாம் கொண்டு வந்தோமா, அதான் சின்ன பொண்ணு வண்டியில் வந்தோம். நாங்கள் அவளோடய போயிடுவோம் மைனியும். நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க. பிள்ளை தான் என்னை கட்டவே விட மாட்டேன்டிய. என்ன நம்ம 2 வீடு செலவு கலந்து போடணும்னு நினச்சேன், நீங்களே எல்லா செலவும் பார்க்குறீங்க. அடுத்துமே கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்கும்போது நான் தான் காசு கொடுப்பேன்னு சொல்லிட்டேன். ஆமாம். என்ன சம்மந்தி, உங்கள் காசு எங்கள் காசுன்னு பிரித்து பேசுறிய? நான் அப்படி சொல்ல மைனியும், நீங்களே எல்லா செலவும் போடுறீங்களே, அதான் சொன்னேன். இதில் என்னம்மா இருக்குது? இன்றைக்கி நாங்கள் செஞ்சால் பின்னாடி எங்களுக்கு நீங்கள் செய்வீங்க. இருக்கும்போது செய்கிறதாம நல்லது. லட்சுமி அக்கா, நீங்கள் எதையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம வீட்டு கல்யாணம் நம்ம தான் மொத்தமாக எடுத்து வச்சு செய்யணும். இப்படி உங்கள் காசு எங்கள் காசு நாங்கள் செய்யலாம் நீங்கள் செய்கிறீங்க இப்படின்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. எல்லாம் நம்ம தான் நம்ம எதுவும் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதியே. ஆமாம் அத்தை, எதையும் போட்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க. எல்லாம் நம்ம காசு தான். நீங்கள் போட்டு எதையும் நினச்சிக்கிட்டு இருக்காம, நான் அடுத்து கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்கும்போது மாமா கூட்டிகிட்டு வாங்க. அப்போ நானே நீ இல்லாமையா வாண்டு? ஹலோ, கல்யாணம் போடலாம், நான் இல்லாமல் தான் ட்ரெஸ் எடுக்க முடியாது. இவன் இல்லாமல் நான் எடுக்கலாம். இப்போ நான் உன்னை ஏதாவது சொன்னேன்னா நான் பாட்டில் எங்கள் மச்சான் பேசிட்டு இருக்கேன். உனக்கு என்னடி? பேசு பெரிய ஊரில் மச்சான் பேசியப்ப அவனுக்கு அவன் நம்ம அப்புறம் பேசுவோம். சரி சமந்தி, காலகாலத்தில் வீட்டுக்கு போய் சேருங்க. சரி மைனியும். பரவாயில்ல லட்சுமி அக்கோ, நான் என்னமோ ஓனர் அவிய குடும்பத்தை என்னமோ நினச்சேன். பரவாயில்ல, நல்லா பேசுகிறாங்க, நல்லா சகஜமாக பழகுறாங்க. என்ன அந்த எமிலி தான் கொஞ்சம் சரியில்லை போல், அது மட்டும்தான் நம்ம பிள்ளைக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் போல். நானே சரோஜா இருக்கிற நம்பி தான் என் பிள்ளையவே அந்த குடும்பத்துக்கு கொடுக்குறேன். அந்த பையனும் பார்த்துப்பா நம்புகிறேன், அதான் நான் கொடுக்குறேன். நீங்கள் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லைக்கா. அந்த எமிலி பிள்ளையை நினச்சாதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. எப்பயே அது இதுன்னு பேசுது. எல்லாம் சரியாக இருந்துச்சுன்னா போன அப்படிதான் நம்பி ஓடணும். ஆமாம் சந்தியா, அவன்கிட்ட கேட்க நினச்சேன். சரி, உனக்கு உண்மையிலே பிடிச்சிருந்துச்சா? எனக்கு பிடிச்சிருந்துச்சத்தை, அதான் எடுத்தேன். இல்லைன்னா நான் எடுத்துருக்க மாட்டேன். சரி சந்தியா, அடுத்த இனிமேல் கல்யாணம் சேரலாம் மாப்பிள்ளை சொல்லி எனக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு தான் வேணும்னு சொல்லிடு. சின்ன பொண்ணு, நீ இப்படி சொல்லி கொடுக்காத விட்டி. அப்புறம் அவளுக்கு அதே மாதிரி மாப்பிள்ளையிட போய் எனக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு என்ன 2 லட்சம் ரூபாய்க்கு வேணும்னு சொல்ல போகிறா. எக்கோ, நம்ம பிள்ளை கேட்குறத வாங்கி கொடுத்துதே ஆகணும். நீங்கள் சும்மா இருங்க, புடைக்க தெரியாதாலும் இருக்கீங்களே. 1000 ரூபாய்க்கு பட்டை எடுத்து கொடுத்தாலும் அவங்க விருப்பப்படி எடுத்து கொடுக்கட்டுமா. என் பிள்ளை கேட்டுதான் வாங்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஆமாத்த, அவங்க எவ்வளோக்கு வாங்கி கொடுக்குறாங்களோ அவ்வளோக்கே நானும் வாங்கிக்கிறேன். ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் சேலை. அது 5000 ரூபாயாக இருந்தாலும் சரி, 50000 ரூபாயாக இருந்தாலும் சரி, எனக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். சரி சந்தியா. ஐயோ ஏம்மா, இந்த மனுஷன் இப்படி அடித்து போட்டுட்டானே, இவ்வளோ ஒரு கோவக்காரனா நம்ம புருஷன். இம்புட்டு நாள் இது தெரியாம இவன் ஒரு டம்மி பீஸில் இருந்துட்டேன். இவன் நம்மளை அம்மி கல் கொத்துற மாதிரி வச்சு கொத்தி விட்டுட்டு போயிட்டானே. இவங்கிட்ட கொஞ்சம் உஷாராதே இருக்கணும் இனிமே. இல்லைன்னா நைட்டு
தூங்கும்போது கல்லை தூக்கி தலையில் போட்டு கொலை பண்ணிடுவான் கொலைக்கார பாவி மய. ஏடி என் மருமகளே, உனக்கு என்னடி ஆச்சு? யார்கிட்டயாவது தேவையில்லாம போய் பேசுனியா? பிடிச்சி கும்மு கும்மி விட்டுட்டாங்களோ? என்னைய அடிச்சது வேற யாரும் இல்லை, நீங்க பெத்து வளர்த்து என்னைய கல்யாணம் பண்ணி வச்சீங்களே, அவந்தே என்னைய இப்படி தூக்கி போட்டு மிதிச்சது. ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி ஹாப்பி. ஆமா ஏட்டி, இது எப்படி நடந்துச்சு? கிழவிக்கு கொழுப்ப பாரு, எவ்வளவு பல்லெல்லாம் தெரியுது இந்த கிழவிக்கு. கிழட்டு சீரைக்கு கையில் இருக்க வேண்டிய ரேகையெல்லாம் மூஞ்சில் வச்சுட்டு ஏன் உயிரை வாங்குறா. அது எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys. Bye guys. See you all.